ஜப்பான்காரங்க என்னதாங்க கண்டுபிடிக்கல. அவங்க எவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இந்த சீஸ் கேக்கும் தாங்க. ஆமாங்க. இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிற இந்த ஜாப்பனீஸ் சீஸ் கேக் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வழக்கமா இந்த சீஸ் கேக் பண்ணோம்னா, கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஆனா, இது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நான் நெறைய வீடியோஸ்ல பார்த்தேன். ஆமா, 2டே இன்கிரீடியன்ட்ஸ் தான். க்ரீக் யோகர்ட்டும், அப்புறம் லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட்டும். அவ்வளோதாங்க. இத வந்து ஓப்பன் பண்ணி, இது கொஞ்சம் ட்விஸ்ட் குடுக்கலாம் அப்படின்றதுக்காக, கொஞ்சோண்டு பிளாக் காஃபில இந்த பிஸ்கெட்லாம் நல்லா முக்கி, இந்த கர்ட்ல நல்லா வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வேணும்னா அந்த காஃபிய முன்னாடியே இந்த யோகர்ட்ல கொஞ்சம் ஊத்தி, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா நான் அது பண்ணல. நான் டைரக்ட்டா பிஸ்கெட்ட மட்டும் அதில முக்கி, இந்த யோகர்ட்ல நல்லா உள்ள வச்சுட்டேன். நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேங்க. ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலேயே வச்சுட்டேன். நெறைய வீடியோஸ பார்த்து தான் நானும் அப்படி வச்சேன். இதில பாருங்க அந்த ஐஸ் சவுண்டே உங்களுக்கு கேட்கும். நீங்க வேணா நார்மல் ஃப்ரிட்ஜில வச்சு இத ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு பெருசா ஒண்ணும் இது பிடிக்கலங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.